அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க போகுதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி, தமிழ் புத்தாண்டு ஆகிய பண்டிகைகளை கொண்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பிறக்க போகிற இந்த ஏப்ரல் மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுடைய பேச்சின் மூலமாக சிக்கலான காரியங்களையும் நீங்கள் எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க. உங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்படைய போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் திடீர் கோபம் வருங்க, அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அலைச்சலை தவிர்ப்பதன் மூலமாக களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும். வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க. ஆனால் வேலை செய்பவர்களிடம் கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டையும் பெறுவாங்க. ஆனால் கடுமையான பணியின் காரணமாக சோர்வுகள் உண்டாகலாம். கவனமாக இருக்க பாருங்க. எடுத்துக்கொண்ட பணிகளில் இருந்து வந்த தொய்வு நிலை நீங்க ஆரம்பிச்சிடும். குடும்ப விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல கவனம் செல்லும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவே இருப்பாங்க. பெண்களுக்கு திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. எதிர்பார்த்த பணவரத்து உங்களுக்கு இருக்குங்க. கலைத்துறையினருக்கு லாபங்கள் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய கடன்கள் இனி ஏற்படாது. அதே மாதிரி கடன் சுமையும் உங்களுக்கு படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சிடும். வெளிநாடு செல்லக்கூடிய திட்டமும் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சம்பள உயர்வு அதிகரிக்கும். சிக்கல்கள் தோன்றினாலும் அதை வெற்றிகரமாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய திறனும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்களை செம்முறை அழகாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் எதிர்மறையான விளைவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். பணிகளில் இருந்த தொய்வு நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வேலை செய்பவர்களிடம் கோபப்படாமல் தொட்டி கொடுத்து வேலை வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டும் பெறுவாங்க. ஆனால் கடுமையான பணியின் காரணமாக சோர்வுகள் உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எடுத்துக்கொண்ட பணிகளில் சில நேரங்களில் தொய்வு நிலை இருக்குங்க. ஆனாலும் தொய்வு நிலை அப்படிங்கிறது காலப்போக்கில் சரியாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் குடும்ப விஷயங்களில் ஆர்வமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிச்சிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல கவனம் செல்லுங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. எதிர்பார்த்து பணவரத்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு லாபங்கள் பெருகும். புதிய கடன்கள் இனி ஏற்படாது. கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல் துறையினருடைய செயல்களை நீங்கள் செம்முறை அழகாக திருத்தமாக செய்து அனைவருடைய பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம்
வீடு வசதிகள் அதிகரிக்க செய்யும், புதிய சொத்துக்கள் உங்களுக்கு சேரும், வெற்றிகளை சுவைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடந்த காலகட்டத்தில் படாத துன்பம் நீங்கள் பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வர காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாடங்களை நன்கு படித்து பாராட்டையும் பெறுவீங்க. இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும் பொழுது மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம். ஆடை ஆபரணம் வாங்கிறது செலவுகள் உண்டாகுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் சற்று அதிகரிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதுலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டி இருக்கலாம். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது உங்களுடைய மனதுக்கு திருப்தியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்தினர் வருகை இருக்கத்தாங்க செய்யும். உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றியும் அடைவாங்க. மேலும் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மாணவர்கள் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். மன நிம்மதி உண்டாகும். எதிலையுமே நேரடியாக ஈடுபடாமல் மறைமுகமாக காரியம் சாதித்து கொள்வீங்க. அதே மாதிரி மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும். எதிலையுமே லாபம் உண்டாக பெறும். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும். வாக்குவன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும் பொழுது பண வரத்து அப்படின்னு வரும்போது கொஞ்சம் திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவுகள் உண்டாகும். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாகவும் நேரலாம். அதனால் மிகவும் நிதானமாக இருப்பது அவசியமாகிறது. வீண் பேச்சு குறைப்பது நன்மையை தரும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுக்கிறத தவிர்ப்பதும் நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதையோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்கள் வீண் பேச்சு குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்திதான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்லவும் நேரலாம். பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழ ஆரம்பிக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் கவனமாக பேசுறதும் பழகிறதுமா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே சமயம் பாடங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது நீங்க பெறுங்க. பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனையும் அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் மத்தியில மரியாதையும் கூடுங்க. தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்க பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவு உண்டாக பெறும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவும் கிடைக்க பெறும். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும். இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிக்குங்க. அதே போல
இந்த மாதம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தினர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலத்தில் வர வேண்டிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயர் கவசத்தை படித்து வருவதுடன் அநாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியம் உண்டாகும், தடைப்பட்ட காரியங்கள் அழகாக நடந்து முடியும். அதே போல கனகதாரா சோஸ்திரம் சொல்லி லக்ஷ்மியை வழிபட கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வ நிலை உயரும்.